தன்னுடைய இணையை நேசிக்க முடியாதவன் உலகத்தில் வேறு எவனையும் நேசிக்க தகுதியற்றவன். இப்ப தண்ணி வந்தோடனே இவர் கடவுள் பிள்ளையாம். ஏன் இவர் போகாமலே தண்ணி வந்துருச்சான். அங்க மழை பெஞ்சதுனால தண்ணி வந்துருச்சு. அங்க மழை பெய்ய வச்ச கடவுள் புள்ள. ஏன் தமிழ்நாட்டுல பெய்ய வைக்கல கடவுள் புள்ள? அவர் கடவுள் புள்ள இல்ல, சந்திரசேகர் புள்ள. அவ்வளவுதான். வணக்கம். நான் மஞ்சப்பொடி. இனத்தை கொன்ற திமுக உனது பங்காளி, மத அரசியல் செய்யும் பிஜேபி உனக்கு மாமன் மச்சான், தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ நாட்டாள்றா உனக்கு எதிரியா? கேடுகட்ட மஞ்சப்பொடி, நீ யார்? முத்துக்குமாரின் மனைவிக்கு கணவன். 234 தொகுதியிலையுமே டெபாசிட் வாங்கறதுக்கு துப்பு இல்லாம மக்கள் சாணியை கரைச்சு மூஞ்சில் ஊத்து ஓடுகிற கேடுகட்ட நாய்களா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டும் கூட நீ இந்த வாயை துறக்குறீன்னா, அங்காளி பங்காளிக மாமன் மச்சானெல்லாம் ஒன்று சேர்ந்து வரலான்னு பாக்குறீங்களா? நான் எடிப்ப எடி வரி விழுகும். மாப்பிள்ள மஞ்சப்பொடி, நல்லா கேளு. அரசியல்னா என்னன்னு தெரியுமா? வெற்றினா என்னன்னு தெரியுமா? எம்எல்ஏனா என்னன்னு தெரியுமா? அது சரி, அது தெரிஞ்சாதான் நீங்க வார்டு கவுன்சிலரா இருப்பீங்களா? அது கூட வக்கில்லாம தானே கேடுகட்ட வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க மேடையில ஏறி. டே மஞ்சப்பொடி, அவர் சந்திரசேகர் உள்ளதான். கேடுகட்ட மஞ்சப்பொடி, நான் சொல்றது கேளு. குண்டாறு, சேர்வலாறு, காரையாறு, இந்த 3 டேமும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில கனத்த மழை பெஞ்சது. அதனால ஆல்ரெடி நிறைஞ்சுதான்டா இருக்குது. சும்மா மழை வரவைனா மழை வர வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேமிக்க இருக்கும். உன் வீட்டு கக்கூஸ் பாத்ரூம்ல பக்கெட்ல புடிச்சு வச்சா போதுமான்? ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு? அது சரி, அறிவு இருந்து தானே வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காவிரி, கர்நாடகார தரமாட்டான்னா அந்த இயற்கை அந்த நல்ல மனசுக்கு சாதகமாயி அந்த டேம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேட்டூர் அணை, பவானி சாகர், கல்லணை, இந்த 3 டேமுமே முழு குளவு எட்டி இருக்குதுடா. பேசுறா கேடுகட்ட மஞ்சப்பொடி, பேசு. காவிரி பிரச்சனை என்ன போன 60 நாளுக்கு முன்னாடி வந்ததா? 1974 மிஸ்டர் கருணாநிதி ஐயா இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல. அவரை பத்தி மேடையில பேசு. கிளின்னு கிளி, உன்னால முடியாது. ஏன்? அதாவது இனத்தை கொன்ற திமுக, நாம் தமிழர், அங்காளிகள் பங்காளிகள் ஒன்னா சேர்ந்து வாங்க. ரக்கை உடைக்கிறான். எப்படி இடைத்தேர்தல ரக்கை உடைக்கிறான். கர்நாடகாக்காரன் காவிரிக்கு போராடுறான்னா எப்படி ஒற்றுமையா அந்த மக்கள் போராடுறாங்கன்னா அதுல ஒரு ஒற்றுமை தெரியுது. தமிழ்நாட்டுல எல்லா எதிர்கட்சிகளும் யார் அடிக்கிறீங்க? இந்த ஒத்த மனுஷனை. காவிரி பிரச்சனை 60 நாளைக்கு முன்னாடியே வந்தது. டேய் நல்லா கேளு. உங்க அரசியல் என்னன்னு நல்லாவே மக்களுக்கு தெரியும். வன்மம், இந்த தமிழை உட்கார்ந்துருக்கான் வன்மம் உங்களால தாங்க முடியலடா. நீங்க ஒத்தையா வந்தாலும் சரி, மொத்தமா வந்தாலும் சரி, இடைத்தேர்தல வச்சு செய்யறதா இந்த மஞ்சப்பொடிகளை. நன்றி. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.